இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மகிமை நேரம் மூலமாக மறுபடியுமாக உங்களை சந்தித்து உங்களோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் தேவன் பெரியவர், நன்மையான காரியங்களை இந்த காலகட்டத்திலே செய்து வருகிறார். எத்தனையோ பாடுகள் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சேதமும் கொடுக்காமல் அவருடைய பிள்ளைகள் இந்த காலகட்டத்திலே அவர்கள் எப்பொழுதும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்தபடி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுடைய சந்ததி எப்படி இருக்கும், அவருடைய சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையில் சிந்தித்தோம் என்று சொன்னால் அது நலமாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, யோபு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்கின்றது: உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. யோபுவை பற்றி நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது, அவனை போல பிசாசானவனால் சோதிக்கப்பட்டவன் யாருமே இருந்ததில்லை. வேதத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவரை பற்றி அவர் உத்தமனும் சர்மார்க்கம் நிறைந்தவனாக காணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவன் உத்தமனாய் இருந்தான், சர்மார்க்கனாய் இருந்தான். ஆனாலும் அவனுக்கு அவ்வளவு சோதனை சாத்தானால் கொண்டு வரப்பட்டது. சாத்தான் தேவனிடத்திலே அவன் உத்தரவு பெறுகின்றான். கர்த்தரும் அவனுக்கு அவனுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்து, நீ யோபுவை சோதித்துக் கொள் என்று சொல்லி அங்கே உத்தரவு கொடுக்கின்றார். அனுமதியும் கொடுக்கப்படுகின்றது. ஒருவேளை நீங்களும் நான் நினைக்கலாம், இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் வாழுகின்றோமே, நமக்கு ஏன் இந்த பாடு, ஏன் இந்த அச்சுறுத்தல்கள், ஏன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அநேக விஷயங்களால் நாம் சோதிக்கப்படுகின்றோமே, அழுத்தப்படுகின்றோமே என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் யோபை பற்றி சொல்லும் பொழுது அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருந்தான். அவனுக்கே சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு அங்கே அனுமதி கொடுக்கப்படுகின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒருவேளை நாம் சோதிக்கப்படுவது அவருக்குள்ளாக வளர்ந்து பெறுவதற்காக, ஒருவேளை அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக சாத்தானால் ஒருவேளை இந்த சோதனை கொடுக்கப்பட்டாலும் அது கர்த்தருடைய அனுமதியின் பேர் ஒருவேளை அது கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆகவே கலக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் என்றும் பார்த்து என்று சொன்னால், யோபு கட்டளைகள் அத்தனையும் அவன் மனதிலே பதித்தவனாக காணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தேவனை நன்றாக அறிந்தவன், கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உத்தமனாய் வாழ்ந்தவன் தான் அவனுக்கு சாத்தானுடைய அந்த கொடுமையான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். சங்கீதம் 112ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி என்று சொன்னால் யோபுக்கு இந்த சோதனை வந்திருக்க கூடாது, சாத்தானுக்கு அங்கு அனுமதி கொடுத்திருக்க கூடாது என்றுதான் நாம் மனுஷீகமாக சிந்திப்போம். ஆனால் தேவனுடைய சித்தம் வேறாக இருக்கின்றது. அவரால் தெரிந்து எடுக்கப்பட்ட பிள்ளைகள், அவரையே தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவரிடத்தில் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும், அவரிடத்தில் நன்மை மாத்திரமல்ல அவர் பாடுபடவும் தெரிய வேண்டும். அந்த பாடுகளில் மத்தியிலே கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். ஆகவே அவரிடத்தில் தரித்திருந்து எப்படியும் வெற்றி பெறுவேன், அவருக்குள்ளாக இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு வாழ வேண்டும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றவர்கள். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கின்றார். இந்த அருமையான காலை நேரத்திலே நான் யோபு சன்மார்க்கன் உத்தமனாக இருந்தாலும் அவன் பிசாசானவனால் அங்கே சோதிக்கப்படுவதற்கு அவன் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அவரையே தெய்வமாக, அவரே நம்மை உண்டாக்கினார். எல்லா காரியத்திலும் தேவன் எனக்கு பெரியவராக இருக்கிறார், எல்லா காரியத்திலும் அவர் என்னை வழி நடத்துகிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கின்ற நேரத்திலே ஒருவேளை நமக்கு சோதனைகள் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பிரச்சனைகள் வரலாம், நமக்கு கூட இருக்கிறவர்களால் மூலமாகவே கூட நமக்கு அச்சுறுத்தல்கள் வரலாம். ஆனால் நாம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால், நாம் வசனத்தில் பிரியமாயிருந்து அந்த வசனத்தை கைக்கொள்கின்றவர்களாக, ஆண்டவராய் இயேசுவினுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கின்றவர்களாக நீங்களும் நானும் காணப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய வம்சமும் ஆசீர்வதிக்கப்படும், நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த சாத்தானவன் அவனை சோதித்தான். யோபுவினுடைய வாழ்க்கை வரை நமக்கு நன்றாக தெரியும். நன்றாக வாழ்ந்தவன் தான் இந்த சோதனை நிமித்தமாக எத்தனை பாடுகள்
தன்னுடைய மனைவி அவனை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் காணப்படுகின்றது. பிள்ளைகள் மடிந்து போகின்றார்கள். எல்லா ஆசீர்வாதமும் இழந்தவனாக காணப்படுகின்றான். ஆனாலும் அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தபடியினால் என் தேவன் இதை அனுமதித்தார், ஆகவே நான் அவரிடத்தில் என்ன உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி அவரோடு இணைந்திருந்த ஒரு உத்தமமான ஒரு மனிதன் யோபு. அவரை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இது சோதனையான காலகட்டமாக இருக்கலாம். ஒருவேளை வருமானத்தில் நமக்கு அதிகமான வருமானம் இல்லாமல் குடும்பத்திலே கஷ்டங்கள் காணப்படலாம். ஒருவேளை வியாதி நிமித்தமாக கஷ்டத்தை அனுபவிக்கலாம். ஒருவேளை இந்த கொரோனா அந்த வைரஸ் என்பது நம்மை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக வீட்டிற்குள்ளேயே இருக்கிறேன், எனக்கு அடுத்த நேரத்திற்கு என்ன செய்வது தெரியவில்லை என்று சொல்லி கூட நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை அந்த வியாதியினால் ஆட்கொண்டு நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றேனே, எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்று கூட நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த தேவன் உங்களை பார்த்து சொல்கின்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோபுவை நான் ஒருவேளை இந்த பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து அவன் இந்த வியாதிக்குள்ளாக அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக இந்த துன்பத்தின் மத்தியில் கடந்து வந்தாலும் அவன் மறுபடியும் அவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானே, அதை போல நானும் உங்களை நீ என்னோடு கூட அமர்ந்திரு, எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்னோடு நீ அமர்ந்திரு என்று சொல்லி அவர் நம்மிடத்திலே சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். பிசாசானவன் அவன் மிகவும் பலமுருந்தியவனாக அங்கு போராடக்கூடிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான சோதனை கொடுக்கப்படலாம். ஆனால் கர்த்தரை தெய்வமாக அவரே என்னை விடுவிப்பார், எல்லாவற்றிலும் அவர் என்னை விடுவித்து காத்து ஆசீர்வாதத்தால் நிறைப்புவார், அவரின் வாழ்நாளை நீடித்திருக்க பண்ணி எதிர்காலத்திற்கும் அவர் தேவனாய் இருப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்களும் நானும் காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக என் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். யோபுவை காட்டிலும் நாம் சன்மார்க்கனும் உத்தமமாக இருக்கிறோமா என்பதெல்லாம் நாம் அளவிட்டு பார்க்க வேண்டும். கட்டளைகளை அப்படியே அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடித்து நடந்தவன். ஆனாலும் அவனுக்கு சாத்தான் மூலமாக அங்கே சோதனை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒருவேளை சோதனைக்குள்ளாக நாம் கலந்து செல்லும் பொழுது இதை எப்படி மேற்கொள்வோம் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நண்பர்கள் கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் கூட கைவிடலாம், ஒருவேளை நம்முடைய குடும்பத்தால் கூட நம்மை கைவிட்டு விட்டு நம்மை தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நீ கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, எந்த சூழ்நிலைக்குள்ளாக நீ கடந்து வந்தாலும் உன்னுடைய பிரச்சனை எனக்கு தெரியும், நீ உண்மையாக இருந்து கற்றுக்கொள், நீ சன்மார்க்கனா இருக்க கற்றுக்கொள், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி நம்மை பார்த்து இந்த காலை நேரத்தில் சொல்லுகின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, யோபின் வாழ்க்கை மறுபடியும் அது கட்டப்பட்டது, அது அதிகமான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது என்பதெல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆகவே வேதத்தினுடைய வசனங்களை நாம் உட்கொள்ளும் பொழுது, வேதத்தினுடைய வசனங்களை எல்லாம் நாம் அறிந்து அதன்படி வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு மேன்மை தரும். ஒரு நாளும் எந்த குறைவும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட மாட்டாது. பிசாசானவனுக்கு ஒருவேளை அவன் உத்தரவு பெற்று நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளை கொண்டு வரலாம், ஆனாலும் அதனுடைய மேற்கொள்ள முடியாது. அந்த சோதனையை நாம் சகித்து அதன்படியாக அந்த சூழ்நிலைக்குள்ளாக கடினமான பாதையை கடந்து சென்றாலும் என் தேவன் என்னை விடுவிப்பார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த சாத்தான் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, சாத்தானானவன் யாருடைய வடிவில் வந்தாலும் அவன் என்னை மேற்கொள்ள முடியாது என்ற உறுதியோடு விசுவாசத்தோடு நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால் என் தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த காலகட்டம் என்பது ஒருவேளை கொடுமையான ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அடக்கி வைத்து ஒருவேளை ஒரு இடத்தில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும் சரி, அவரை பார்த்து நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய விடுதலை கட்டளையிட்டு நாம் முன்னிருந்த நிலைமை காட்டிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட மேலான கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தான் என்று சொல்லி சாட்சி கொடுக்கப்படுகிறது ஐயா. ஆனாலும் பிசாசின் மூலமாக அவன் உங்களிடத்தில் அனுமதி பெற்று அவனை பலவாறு சோதித்தானே, ஆனாலும் அவன் உம்மிடத்திலே வாஞ்சியாயிருந்து அப்படியே தரித்திருந்தபடியினால் அவனுக்கு மேன்மையை கொடுத்தீர் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. அதை போல எங்களுக்கும் ஆண்டவரே ஒருவேளை இந்த கடினமான காலகட்டத்தில் உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒரு விடுதலை கொடும் ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தை கொடும் ஆண்டவரே. முன்பை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. நன்மையாலும் கிருபையாலும் முடி சூட்டுங்கப்பா. துதிகன மகிமை எல்லாம் கேசில் ஏற்றுக்கொள்ளும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசுவின் இனி நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன்.